தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற முழக்கத்தை வைத்த தேவநேய பாவாணர் சொல்லுகிறார், தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி என்று சொல்கிறார். ஆங்கிலம் பேசுறோம், ஆங்கிலம் அறிவு அல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பள்ளிக்கூடத்திற்கு போகாதவன், படிக்கவே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். ஏன்? அவன் தாய்மொழி, அவ்வளவுதான். பிரிட்டனில் பிச்சை எடுப்பவன் ஆங்கிலத்தில் பிச்சை எடுப்பான். அமெரிக்காவில் திருடுகிறவன் ஆங்கிலம் பேசுவான். ஏன்? அவன் தாய்மொழி, அது அறிவல்ல. அதை பகுத்து புரிந்து கொள்ளணும். ஆங்கிலம் பேசிட்டு அறிவுங்கிறான். இங்க ஆங்கிலம் பேசுறவன் தான் அதிகப்படியா மக்கள் காசை கொள்ளையடிச்சு அயோக்கிய பேலா திருறான். அது அறிவாளியா? ஆங்கிலம் பேசிட்டா பெரிய அறிவாளி ஆயிடுவானா? எங்கிருந்து வந்தது ஆங்கிலம்? இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எழுதப்படல, இருக்குது, அப்பவே இருக்குது. நீங்க தமிழின் ஆழத்தை வேற எப்படி பார்க்கணும்? இங்க இருக்கிற எல்லா அறிஞர்களும் சொல்றான், திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகள் ஆயிருக்கும் என்று தான். அது தோராய கணக்கு. திருக்குறளை படித்த பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், ஒரு பிழையில்லாத ஒரு அறநெறி அப்படின்னா இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு நூலை, ஒரு மானுட வாழ்க்கைக்கான வாழ்வியல் தத்துவத்தை ஒரு பேராசான் தந்திருக்கான்னா, அன்றைய காலகட்டத்தில் தமிழ் எவ்வளவு செழுமையான மொழியாக இருந்திருக்கணும். அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். வள்ளுவனே பாராட்டுக்குரியவன், போற்றுதற்குரியவன் என்றால் அந்த வள்ளுவ பெருந்தகைக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் எவ்வளவு பெரிய போற்றுதற்குரியவனாக இருக்கணும். அப்ப அவனுக்கு தமிழ் கற்பித்தவன் என்று போனால் தமிழின் ஆழமும் பலமும் செழுமையும் நமக்கு புரிய வரும்.